காலையில் 9 மணிக்கு உங்கள் ஃபோனை எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. அதில் உங்கள் கம்பெனியிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. கம்பெனியை ரீசர்ச்சரிங் பண்ணுறதுனால இனிமேல் உங்கள் சர்வீஸ் தேவையில்லைன்னு. அவ்வளோதான். நீங்கள் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ண ஜாப் இப்போ உங்கள் கையில் இல்லை. அடுத்த வாரம் இஎம்ஐ கட்டணும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். சேவிங்ஸை வச்சு ஒரு வாரம் தான் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். ஃபோனை கீழே வச்சுட்டு உங்கள் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம் ஒரு விஷயத்தை உணர்றீங்க. என்னோட முழு வாழ்க்கையே இந்த ஒரு வருமானத்தை தான் நம்பி இருந்திருக்கேன்னு. இப்போ கேள்வி என்னன்னா, இன்னைக்கு உங்க வருமானம் ஸ்டாப் ஆகிட்டுனா உங்களால எவ்வளவு நாள் சர்வே பண்ண முடியும்? இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட், இவன் தான் தினேஷ். நல்ல வேலையில் இருக்கான். அவனோட மந்த்லி சேலரி 50,000. ஆனால் அவனோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 48,000. இஎம்ஐயில் ஐஃபோன் வாங்குவான். வீக்கெண்டான ட்ரிப்புக்கு போவான். பிராண்டடான க்ளோத்தை தான் வியர் பண்ணுவான். தினேஷ் ஒரு லக்ஸரி லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தான். ஏன்னா தினேஷுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, பணம் வந்துக்கிட்டே இருக்கும்னு. அதனால அவன் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தான். செகண்ட், இவன் தான் ரோஹித். நல்ல வேலையில் இருக்கான். அவனோட மந்த்லி சேலரி 40,000. ஆனால் ரோஹித் அவனோட இன்கம்மை செலவாக மட்டும் பார்க்காம அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தான். சைலண்ட்டாக யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணிட்டு இருந்தான். யாருமே அவனை சீரியஸாகவே எடுத்துக்கல. தினேஷ் ரோஹித்தை பார்த்து சொன்னான், நீ ஒரு கஞ்ச பயடா. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் தினேஷோட லைஃப்பை மொத்தமாக புரட்டி போட்டுடுச்சு. மார்ச் 2020 எந்த ஒரு வார்னிங்குமே கொடுக்காம சடனாக லாக்டவுன் போட்டாங்க. தினேஷோட கம்பெனியில் ஒர்க் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதனால சேலரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. தினேஷ் வீட்டுக்கு இஎம்ஐ நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டு வாடகை பெண்டிங்கில் இருக்கு. அவனோட சேவிங்ஸை வச்சு 3 வீக்ஸ் ஓட்டுறதே கஷ்டம். முதல்ல தினேஷ் இதை பற்றி அவன் ஃபேமிலி கிட்ட உண்மையை சொல்லவே இல்லை. ரூமில் போய் தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். ஏன்னா அவன் லைஃப்பில் எல்லாத்தையும் அனுபவிச்சான், ஆனால் எதையுமே உருவாக்கலை. அவனோட நடவடிக்கையை கவனிச்ச அவங்க அம்மா தினேஷை பார்த்து கேட்டாங்க, நீ ஓகேவா தான் இருக்கியான்னு. அதுக்கு தினேஷ் சொன்னா, நான் ஓகேவா தான் இருக்கேன். ஆனால் உண்மையிலே அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடைஞ்சு போயிருந்தான். இது தினேஷோட ஸ்டோரி மட்டும் இல்லை, டெய்லி லைஃப்பில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ரிஸ்கோட வாழ்கிற மில்லியன் ஆஃப் பீப்புளோட ஸ்டோரியும் தான். இதில் டேஞ்சர்ஸான பார்ட் என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கே அவங்க டேஞ்சரில் தான் இருக்கோன்னு தெரியாது. ஆனால் இந்த மொத்த சுச்சுவேஷனையும் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. அதுதான் ரோஹித் கிட்ட இருந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஆனால் அது தினேஷ் கிட்ட இல்லை. அந்த விஷயம் பணம் இல்லை, அது அதிர்ஷ்டமும் இல்லை, அது ஒரு ரகசிய முதலீடும் இல்லை, அது ஒரு சிந்திக்கும் முறை. அந்த சீக்ரெட்டை நான் இப்போ ரிவீல் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ரோஹித் எக்ஸாக்ட்லி என்ன பண்ணான்னு பார்ப்போம். லாக்டவுன் டைமில் தினேஷ் வீட்டில் பதட்டமாக உட்கார்ந்து இருந்தான். ஆனால் ரோஹித் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருந்தது. அவனோட ஃப்ரீலான்ஸ் கிளைண்ட் பேமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. ஒரு தடவை க்ரியேட் பண்ண ஸ்மால் டிஜிட்டல் ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது. மந்த்லி சைலண்ட்டாக சேவ் பண்ண காசு சேஃபாக இருந்தது. ஒரு நாள் தினேஷ் ரோஹித்துக்கு கால் பண்ணான். ப்ரோ, உனக்கு பயமாகவே இல்லையான்னு தினேஷ் கேட்டான். அதுக்கு ரோஹித் சொன்னான், எதுக்கு பயப்படணும், நான் தான் சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு பயம் இல்லைன்னு சொன்னான். இதை கேட்ட தினேஷுக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு இப்போ அது என்னன்னு புரியாம இருக்கும். இப்போ ரோஹித் பண்ண அந்த 7 விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதை நீங்க இன்னையில இருந்தே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, கிரியேட் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். இதை கேட்ட உடனே ரொம்ப போரிங்கான அட்வைஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான அட்வைஸ். தினேஷ் ஒவ்வொரு மந்த்தும் 3,000 ருபீஸை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணான். ஆனால் ஒரு கிரிசிஸ் வந்து மார்க்கெட் லாஸ் ஆனதுனால உடனே பணம் தேவைப்பட்டதும் மியூச்சுவல் ஃபண்டை பிரேக் பண்ணிட்டான். இதனால தினேஷ் இன்வெஸ்ட் பண்ண காசும் போச்சு, ரிட்டர்னும் எதுவும் வரல. ஆனால் ரோஹித் ஒரு 6 மந்த்துக்கு செலவுக்கான பணத்தை ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தான். அதை அவன் என்ன சொல்லுவானா, எமர்ஜென்சி ஃபண்டு. கிரிசிஸ் டைமில் அந்த எமர்ஜென்சி ஃபண்டு தான் அவன் லைஃபையே சேவ் பண்ணுச்சு. இந்த என்டையர் லெசனோட ரூல் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி, தென் growth. நம்பர் 2, கிரியேட் மல்டிபிள் இன்கம். வாரன் பஃபெட் என்ன சொன்னாருன்னா, நெவர் டிபெண்ட் ஆன் எ சிங்கிள் இன்கம். இந்த லைனை எல்லாரும் கேட்டிருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. தினேஷ் ஒரு வருமானத்தை தான் நம்பி இருந்தான். அந்த வருமானம் இல்லைன்னு ஆனதும் அவன் வாழ்க்கையே மொத்தமாக முடிஞ்சு போன மாதிரி ஆகிட்டு. ஆனால் ரோஹித் சைடு இன்கம்மை கிரியேட் பண்ணான். ஃப்ரீலான்சிங்கில் ஸ்மால் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி மந்த்லி 5,000 ஏர்ன் பண்ணான். அது பெரிய அமௌண்ட் இல்லை தான், ஆனால் கிரிசிஸ் டைமில் அந்த ஸ்மால் இன்கம் தான் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. உங்ககிட்டயும் ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும். எடிட்டிங், ரைட்டிங், டிசைனிங், கோடிங், டீச்சிங்னு யாராவது ஒருத்தவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அவங்க கற்றுக்க ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண விஷயத்த அவங்க அமௌண்ட் கொடுத்து வாங்க ரெடியாக இருப்பாங்க. அந்த ஸ்கில் தான் உங்களுடைய உண்மையான அசெட். அதை யூஸ் பண்ணி உங்கள் சைடு இன்கம்மை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 3, கால்குலேட் யுவர் மந்த்லி எக்ஸ்பென்ஸ்.
90% பீப்புளுக்கு அவங்க மந்த்லி எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. தினேஷ் கூட மந்த்லி 40,000 தான் செலவு பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் ஃபுல் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது அவனே அதிர்ச்சி ஆகிட்டான். ஏன்னா அவனுடைய ஆஷுவல் எக்ஸ்பென்ஸ் 70,000, ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், ஃபுட் ஆர்டர் பண்ணுறது, ஷாப்பிங், வீக்கெண்ட் எக்ஸ்பென்ஸ்னு அவனுக்கே தெரியாமல் பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனால் ரோஹித் பிளான் பண்ணி செலவு பண்ணுவான். அவனோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 30,000 தான். ரெண்ட், ஃபுட், பில்ஸ், காசரின்னு கால்குலேட் பண்ணி செலவு பண்ணான். இதனால எமர்ஜென்சி ஃபண்டே கிரியேட் பண்ணி மணியை சேவ் பண்ணான். அதனால நீங்களும் உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸை கால்குலேட் பண்ணி செலவு பண்ணீங்கன்னா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும். நம்பர் 4, லேர்னிங் ஸ்கில் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட இருந்து மற்றவங்க எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா அது உங்கள் ஸ்கில். 2008 ரிசெஷன் டைமில் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை போயிட்டு நிறைய கம்பெனிஸை மூடினாங்க, நிறைய பீப்புளை லே ஆஃப் பண்ணாங்க. ஆனால் ஹை வேல்யூ ஸ்கில்ஸ் இருந்த பீப்புள் மட்டும் 6 மாதத்தில் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு நாள் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனியே க்ளோஸ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் லேர்ன் பண்ண வேல்யூபிள் ஸ்கில்ஸ் எப்போதும் உங்கள் கூட தான் இருக்கும். நம்பர் 5, த லைஃப் ஸ்டைல் ட்ராப். தினேஷோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும் போதெல்லாம் அவனோட எக்ஸ்பென்ஸும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகுச்சு. நியூ ஃபோன், பெரிய ஃப்ளாட், காருன்னு காஸ்ட்லி லைஃப் ஸ்டைலில் வளர்ந்தான். இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவனோட லைஃப்பையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சான். ஆனால் உண்மையிலே அவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகல, அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான். மோஸ்ட் பீப்புள் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா அவங்க சேலரி இன்க்ரீஸ் ஆன உடனே அவங்க சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க லைஃப் ஸ்டைலை தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரோஹித் ஒரு சிம்பிள் ரூலை ஃபாலோ பண்ணான். அவனோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும் போதெல்லாம் 50% டைரெக்டாக சேவிங்ஸ் பண்ணிடுவான். மீதி 50% அவன் நினச்ச மாதிரி செலவு பண்ணிப்பான். இந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்ணதுனால ரோஹித்தோட நெட்வொர்க் தினேஷோட நெட்வொர்க்கை விட 3 டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆகி இருந்தது. நம்பர் 6, கிரியேட் யுவர் பாசிவ் இன்கம். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பாசிவ் இன்கம்னா ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய பணம் வந்துட்டு இருக்குன்னு. ஆனால் அது அப்படி இல்லை. பாசிவ் இன்கம்னா நீங்கள் ஆக்டிவாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவீங்க, அப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் இல்லைனாலும் அதை ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஃபஸ்ட்டு நீங்கள் எஃபர்ட் போட்டு கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் அது வேலை செய்யவே ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ராடக்டை கிரியேட் பண்ணி விற்க ட்ரை பண்ணீங்கன்னா இப்போது சேல்ஸ் ஆகலைனாலும் பல வருஷம் அப்புறம் கூட அது சேல்ஸ் ஆகலாம். அடுத்து சொல்ல போற விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்பர் 7, கிரியேட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. தினேஷோட ஐடென்டிட்டி என்ன? அவன் ஒரு எம்ப்ளாயி. ஆனால் ரோஹித்தோட ஐடென்டிட்டி அவன் ஒரு வேல்யூபிள் கிரியேட்டர். இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிறிஸ்மஸ் டைமில் என்னால் சர்வே பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது யார்? ரோஹித். உங்களை நீங்கள் ஒரு எம்ப்ளாயாகவே பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட எல்லாத்துக்கும் நீங்கள் பர்மிஷன் கேட்கணும். ஆனால் உங்களை நீங்கள் ஒரு வேல்யூபிள் கிரியேட்டராக பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா வெல்த் அழியாது, அது ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின், இன்னைக்கே உங்க வேலை போயிட்டுன்னா உங்களால எத்தனை நாள் சர்வே பண்ண முடியும்? ஒரு வாரம், ஒரு மாசம்? இந்த ஆன்சர் தான் நீங்க ஃபினான்ஷியலா எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கீங்கன்னு சொல்லும். இதை யோசிக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப பேனிக் ஆகலாம். ஆனா சில நேரத்துல அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத் தான் நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணும். 1 இயருக்கு அப்புறம் லாக்டவுன் முடிஞ்சிட்டு தினேஷுக்கு புதுசாக ஜாபும் கிடச்சிட்டு. ஆனால் இந்த தடவை அவன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணான். எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணான், ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணான், ஸ்கில்ஸ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணான். ஒரு நாள் அவன் ரோஹித் கிட்ட கேட்டான், ப்ரோ இதெல்லாம் நீ எங்கே லேர்ன் பண்ண? அதுக்கு ரோஹித் சொன்னான், நான் புக்ஸ், ஃபினான்ஷியல் வீடியோஸை பார்த்து லேர்ன் பண்ணேன்னு. அதுக்கு தினேஷ் சொன்னான், நான் இதெல்லாம் முன்னாடியே கேட்டிருக்கணும். அதுக்கு ரோஹித் சொன்னான், இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். நான் சொன்ன இந்த 7 விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்களும் ரோஹித் மாதிரி ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.